ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, பீக்கில் இறங்கி பிரின்னு பிரித்து மேய்ஞ்சு எனிமியை பேதி புடுங்க ஓட விட்ட ஒரு பிரமாதமான ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். பீக்கில் ஓட்ட வீட்டில் இறங்கியாச்சு. ஒரு லூட்டு சனியனும் இல்லை, ஒரே ஒரு குண்டை கொடுத்துருக்கானுங்க. உள்ளே தூக்கி போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். போட்டு விட்டாச்சு. எவனாவது வந்தானா சிக்கி சாவட்டும். பேட்டு க்ளூவால் சூப்பர் MP40 கிடச்சிருச்சு. வேறு லெவல் MP40 கொடுத்துட்டானுங்க. எவனாவது இருந்தானா போய் சாத்த வேண்டியதான். ஐயோ அடிச்சுட்டா போடு, அவனை போடு ப்ரோ. விடாத சுத்துறா சுண்டக்கா மண்டையை. அவனை போடு விடாத போட்டுரு. ஐயோ ஓடி போயிட்டான். பரவாயில்ல, நம்ம உசுரை ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக போய் அவனை அடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உயிர் தான் முக்கியம். நான் அவனை பார்க்கவே இல்லை, எங்கேருந்து வந்து தொலைஞ்சானே தெரியல. நான் பாட்டுக்கு கையில் குளுவால தூக்கிட்டு ஜாலியாக ஓடிட்டு இருந்தேன். இங்கேருந்து வேற ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். நம்ம உசுரை வாங்கறதுக்குனே வந்து தொலைறானுங்க. தூக்கு அவனை தூக்கு ப்ரோ போடு ப்ரோ. ஐயோ நம்மளை வேற பயங்கரமாக அடிச்சு விட்டுட்டான். ஹெல்த் வேற ரொம்ப கம்மியாயிருச்சு. கோடு போட்ட சட்டை நம்மளை கொல்ல பார்க்குறான். அவனை தூக்கிடு. வேற லெவல். என்ன ஆட்டம் போட்டான் கோடு போட்ட சட்டை. இப்போ பார்த்தியா எப்படி கிடக்குற? சாவுடா. இதாண்டா உன நிலைமை, சாவு. இதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாதுங்கிறது. ஐயோ இவன் வேற எவன் தெரியல. எட்டி பார்க்குறான். போடு, எப்படியோ ஒரு வழியாக நாக் பண்ணி விட்டாச்சு. திடீர்னு எட்டி பார்க்குறான். நம்மளோட சோழியை முடிச்சிருப்பான் கொஞ்ச நேரத்தில். நல்ல வேலை நம்ம அந்த இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துருந்தோம். அவன் அப்படியே நம்ம 3 பேர் இருக்கிறதுனால எட்டி பார்த்துட்டு இருந்தான். அந்த கேப்பில் அடித்து ஓட விட்டாச்சு அவனை. அவ்வளோதான், அவனை போட்டு தள்ளி இப்போ ஒரு கில் பண்ணியிருக்கோம். வெற்றிகரமாக ஒரே ஒரு கில் பண்ணிட்டு உட்காந்து மெடிக்கிட்ட போட்டுட்டு இருக்கோம். இளவெடுத்தவனுங்க என்ன சாத்துறானுங்க. எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு வந்தாச்சு. நல்லா ஹெல்த்தெல்லாம் ஃபுல்லாக ஏற்றிட்டு ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா முதலே நம்மள்கிட்ட மெடிக்கிட் இருந்துச்சுன்னா மெடிக்கிட்ட ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கோடு போட்ட சட்டையை ஒரு வழி பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்மள்கிட்ட ஹெல்த் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டாக ஒருத்தன் நம்மளை அடித்தான் பார்த்தீங்களா, அவனே வந்துட்டு நம்மளை கொன்னுட்டான். அதாவது நாக் பண்ணிட்டான். நாக் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட மெடிக்கிட் இல்லை. அதனால கொஞ்சம் ஹெல்த்தோட சுற்றிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் அந்த கோடு போட்ட சட்டை பூந்து நம்மளை அடித்து அப்படியே கெத்து காமிச்சிட்டு இருந்தான். நம்ம டீம் ஆளுங்க ஆனால் சும்மா விடாமல் அவனை போட்டு பொழந்து கட்டி நம்மளை காப்பாற்றி விட்டுட்டாங்க. இது ஒரு 3 vs 4 மேட்ச் தான். ஆனால் இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே இந்த அளவுக்கு நாசமாக போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதை சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே 2 டைம் நாக் ஆனோம்லையா, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. எப்படியோ நம்ம டீம் ஆள் நம்மளை காப்பாற்றி விட்டதுனால ஜாலியாக உசுரோட சுற்றிட்டு இருக்கோம். இப்போ பீக்கில் பார்த்துட்டிங்கன்னா எவனும் இல்லை. அதனால அப்படியே கிளாக் டவர் வந்தாச்சு. இங்கே எவனாவது மாட்டானான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிக்கிட்டான். ஹெச்சாடு மண்டை. சை, ஒரு அடி கூட ஹெச்சாட்டே விழுக மாட்டேங்குது. எல்லாமே புழுக்கையாக குறைஞ்சிட்டு இருக்கு. 25-15 சொல்லிட்டு எல்லாமே புழுக்கையாக குறைஞ்சிட்டு இருக்குது. இப்படி புழுக்கையாக அடியை போட்டால் நாளைக்கு தான் அடிச்சு முடிப்போம். அது பாருங்க எத்தனை டைம் அடிக்க வேண்டியதாக இருக்குது. செத்து தொலையறான பாருங்க. சாவுடா செத்து தொலையண்டா, சாவுடா. அவ்வளோதான், எப்படியோ ஒருத்தனை முக்குன்னு முக்கி ஒரு கில் எடுத்துட்டோம். அங்கே 2-3 பேர்த்த அப்படியே நாக் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னாச்சுன்னு தெரியல, காப்பாற்றி விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீம் ஆளுங்க அப்படியே முன்னாடி ஏறி போய் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே பின்னாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதான். அப்புறம் நிறைய பேர் யோசிப்பீங்க, இன்னைக்கு என்ன 2 வீடியோ போட்டிருக்கான், எப்போது 2 நாளைக்கு ஒரு வீடியோ தானே போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. என்னென்னா பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சேனலில் இனிமேல் 2 வீடியோ போடலாம். செத்து போடா அவ்வளோதான். இன்னொருத்தன் நாக் பண்ணியாச்சு. அதாவது இனிமேல் நம்ம சேனலில் 2 வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான முடிவு எடுத்திருக்கோம். நீ முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடு, அதுக்கப்புறமா 2 வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்லை, இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி 2 வீடியோ வரும். காலையில் ஒரு வீடியோ, சாயந்தரம் ஒரு வீடியோ. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி 2 வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்ம தான் நாக் பண்ணி வச்சுருந்தோம். அவனை போட்டு கில் எடுத்தாச்சு. 4 கில் பண்ணிட்டோம். வெற்றிகரமாக 4 கில் பண்ணியாச்சு. வேறு லெவல். கிளாக் டவரில் 2 கில், பீக்கில் அப்படி இப்படின்னு 2 கில் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக 4 கில் பண்ணியாச்சு. அலை இன்னும் 18 பேர் இருக்கானுங்க. இங்கே ஒரு குண்டை போட்டு பார்ப்பேன். அங்கே எல்லாம் எவனுமே இருக்க மாட்டான். போனோம் வண்டிக்காரன். செத்து போடா. சூப்பர், 5 கில் பண்ணிட்டோம். எப்படியோ இவனை போட்டு தள்ளி 5 கில் பண்ணியாச்சு. எவ்வளோ திமிரு இருந்தா வண்டி எடுத்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த சைடு வந்தாச்சு. இங்கே எவனாவது மாட்டானான்னு பார்ப்போம். மாட்டிட்டான். செத்துரு. மிஸ் ஆகிட்டான். அடியை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அங்கே அவனுங்க ஸ்குவாட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ளார அவனுங்க ஸ்குவாட் இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுமையாடுவோம். குளுவால போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணலாம். எவனாவது மாட்டுவான் கண்டிப்பாக. செத்துரு. ஓனோ ரோஸ் கலர் குளுவால போட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கானுங்க. பயங்கரமாக ஆட்டம் போட்டுருக்கானுங்க. பக்கத்தில் போய் அவனுங்களுக்கு பாட கட்ட வேண்டியதான். பொறுமையாக போகலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இது மாதிரி வீட்டுக்குள்ளேருந்து எவனாவது அடிக்கிறானா, அந்த டைமில் நீங்கள் அப்படியே அவனை அடிக்கிறதுக்காக வீட்டுக்கு நேராக ஏறக்கூடாது. அப்படி ஏறினீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக ஹெட்ஷாட் விழுகும். அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து டேரெக்டாக அடிச்சு விட்ருவான். இதை மாதிரி ஹைட் எடுத்து மரத்துலலாம் உட்காந்து மறைஞ்சு உள்ளே போங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ வீட்டில் அடிக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்த அடிக்கிறான்னு சொல்லிட்டு டேரெக்டாக அப்படியே வீட்டுக்குள்ளே ஏறக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹைட் எடுத்து ஆடுங்க. அப்போ தான் ஈஸியாக அடிக்க முடியும். இப்போ இங்கே உட்காந்தாச்சு, உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனை என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காருவோம். அவன் வெளியே வராமையாக போயிடுவான். நம்ம டீம் ஆளுங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. இந்த சம்பவத்தில் ஏதாவது சம்பவம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் யாருக்கும் ஒன்றும் ஆகலை. எல்லாருமே உயிரோடு தான் இருக்கும். அவனுங்க ஆனால் உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. போடுறா வேற லெவல் போடுறா. நம்ம டீம் ஆளுங்க எல்லாம் காரை மூட்டை போட்டுட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க.
வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. எனிமையை எவ்வளோ வெறுப்பேற்ற முடியுமோ வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஆனால் நமக்கு மேலே அவனுங்க தான் வெறுப்பேற்றிட்டு இருக்கானுங்க. வெளியே வருவனான்னு சொல்லிட்டு உள்ளேயே ஆட்டம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேலே பொறுத்து இருந்தால் போக வேண்டியதான். அதனால அப்படியே உள்ளே ஏறி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அப்படியே உள்ளே ஏறியாச்சு. பார்ப்போம் உள்ளே போய் அடிக்கிறோமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நமக்கு வேற கொஞ்சம் அள்ளி கிளம்புது. ஒரே ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் அடிக்க வேண்டியதான். வழியை விட்டு நில்லையா, இவர் வேற வாசலில் நின்றுட்டு இருக்காரு. போவும் வரண்டா வந்துட்டேன்டா. இங்கெல்லாம் வந்துட்டு இதை மாதிரி செக் பண்ணிக்கோங்க. லேண்ட்மைன் இருக்கும் பார்த்தீங்களா, 2 லேண்ட்மைன் வச்சிருக்கானுங்க. படுபாவிங்க, நம்மளை பொழக்கிறதுக்காக எவ்வளோ பிளான் பண்ணி 2 லேண்ட்மைன் வச்சுட்டு உட்காந்துருக்கான் பண்ணாட. உள்ளே போலாமா ஐயோ மாட்டிட்டேன்டா, சிக்கிட்டேன்டா. செத்தேன் அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. ஓன ஒருத்தன் கீழே குதிச்சுட்டான். இங்கே வேற ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். எப்படியோ ஒருத்தனை ஒரு வழியாக நாக் பண்ணி போட்டே முடிச்சாச்சு. சூப்பர். என்ன அடி, ஒருத்தனை நாக் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு நாக்கு தள்ளுது. இவர் வேற சும்மா இல்லாமல் நேரங்கட்ட நேரத்தில் புள்ள மாட்டிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இங்கே வேற இவன் வந்து தொலைஞ்சிட்டான். போட்டான் க்ளூவால போட்டுட்டான். நம்ம டீமால் வேற கீழே குதிச்சுட்டாரு. ஒருத்தர் வேற செத்தே போயிட்டாரு. இன்னொருத்தர் நாக் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம தான் இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும். அடுத்ததான் நம்ம தான் போய் அவனையாவது போட்டு தள்ளி அவரை காப்பாற்றி ஆகணும். ஐயோ நாக் பண்ணிட்டானே போடுற க்ளூவால். இந்த க்ளூவால் சனியை வேற உளுந்து தொலைய மாட்டேங்குது. சீக்கிரமா போடு எந்திரி ப்ரோ சூப்பர் ப்ரோ. சீக்கிரம் வந்துட்டான். அடி சாவுடா செத்தியா. ஐயோ இன்னொருத்த வேற வந்துட்டான். டீமேட் வந்துட்டா. ஹெச்சாட் சூப்பர். ஆனா நம்ம டீமேட்டை இழந்துட்டோம். பாவம், நம்மளால 2 பேருமே செத்து போயிட்டாங்க. பரவாயில்ல, இவனுங்களாவது எமோட்டை போட்டு வெறுப்பேற்ற வேண்டியதான். 13 பேர் பார்க்குறானுங்க. எப்படியோ ஒரு வழியா எதோ பண்ணி 8 கில் அடிச்சு எமோட்டை போட்டு எனிமையை வெறுப்பேற்றிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஹெல்த்தை ஏற்றிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இன்னொரு 6 பேர் இருக்கானுங்க. என்னையை தவிர இன்னொரு 5 பேர் இருக்கானுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்குவாட் இருக்குது. இந்த டைமில் நம்ம தண்டனக்காய் எமோட்லாம் போட்டு தைரியமாக ஆடிட்டு இருக்கோம். எவனாவது பார்த்தானா டவுசரில் ஓட்டையை போட்டு விட்டுருவான். அதனால இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. கொஞ்ச நேரத்தில் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு எல்லாத்தையும் வலிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். க்ளூவால்லாம் வச்சிருக்கானுங்க. பொறுக்கு க்ளூவால் ஏஆர்எம்மோ எஸ்டிஎம்ஓலாம் இருக்குது. எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் டாட்டா சொல்லிட்டு. ஆனால் நம்ம டீம் மட்டும் தான் பாவம். 2 பேருமே அநியாயமாக செத்து போயிட்டாங்க. நம்மளை ஸ்டார்டிங்கில் அத்தனை டைம் காப்பாற்றி விட்டுட்டு இப்போ அவங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளும் காப்பாற்றாமலாம் இல்லை, அவங்கள காப்பாற்றி விட்டோம். ஆனால் அவன் அடிச்சு விட்டான், எனிமி வந்து அடிச்சு விட்டான். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. க்ளூவால்லாம் கொள்ளையாக வச்சிருக்கானுங்க. எல்லாத்தையும் பொறுக்கிட்டு அப்படியே மேலே வந்தாச்சு. கீழே ஏதோ ஓடுற மாதிரியே கொஞ்சம் சத்தம் கேட்குது. குண்டை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம வேற தனியாக உட்காந்துட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்குவாடை இழந்துட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்கோம். அவனுங்க வேற 4 பேர் டக்குன்னு உள்ள பூந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான், வம்பாய் போகும். வந்துட்டா போடு. இந்த நாய் தான் கீழே உட்காந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். எப்படியோ ஒரு வழியா இவன் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ பாருடா. போடா வெளியே போடா நாயே, சாவுடா. அவ்வளோதான், அவன் அடிச்சு முடிச்சாச்சு. சூப்பர். இவன் தான் கீழே ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். நாக்குதானா அவன் டீம் மட்டும் கண்டிப்பாக இருக்கானுங்க. எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. இன்னும் அழகி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. ஜாலி. நான் கூட ஒரு ஸ்குவாடு கிட்ட மாட்டிப்போமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, 2 பேத்துக்கு வந்துட்டானுங்க. இனிமேல் அசால்ட்டாக நின்று சமாளிக்கலாம். இங்கே ஒருத்த மாட்டிட்டான். போடு 27 செத்துரு. தேவையில்லாத ஒரு குழுவால் அந்த இதுக்கிட்டே மறைஞ்சிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு குழுவாலை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் பயத்தில். போடு செத்துரு. செம வேற லெவல் ஹெட்ஷாட். 3 ஹெட்ஷாட். சரியான அடி. மறுபடியும் ஒரு ஹெட்ஷாட். டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ 10 கில் பண்ணிட்டோம். கடைசியாக ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இவனை மட்டும் அடித்து முடிச்சிட்டோம்னா இந்த மேட்ச் வேற லெவலில் முடிஞ்சிடும். இவனை நம்ம நார்மலாக அடித்தா நல்லா இருக்காது. இவன் கடைசியாகிறதுனால கொஞ்சம் கடுப்பேற்றி நல்லா வெறுப்பேற்றி உசுப்பேற்றி அதுக்கப்புறமா அவனை அடித்து சாவடிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அசால்ட்டாக அடித்து முடிச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. மேட்ச் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால கொஞ்சம் நேரம் வெறுப்பேற்றி அடிக்கலாம். எமோட்டை போட்டு அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் வெறுப்பேற்றி அதுக்கப்புறமா அடிக்கலாம். போடா வாடா, தைரியம் இருந்தால் வாடா பார்க்கலாம். வாடா கராத்தேலாம் தெரியும்டா எனக்கு. வாடா பார்த்துக்கலாம்டா. வாடா போடு. டண்டனக்கா வாடா. பாவம், அவனுக்கு என்ன பண்றேனே தெரியல. நம்ம என்ன பண்றேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். இவனை நல்லா பக்கத்தில் வர வச்சு அடிக்கலாம். அப்பதான் ஜாலியா இருக்கும். ஜோன் வேற போட்டானுங்க. கண்டிப்பா வந்துதாங்கணும். வாடி வரான். க்ளூவால போட்டுட்டு ஏறிக்கிட்டே இருக்கான். பாப்போம், நம்ம வெயிட் பண்ணி அடிக்க வேண்டியதான். இது ஏதோ ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸ்ப்ரே அடிச்சா அந்த கரீனாங்கிற சிம்பிள் வருது. பார்க்கறதுக்கு செமையா இருக்குது. நம்மளும் கொஞ்சம் க்ளூவால போட்டுட்டு, அவன் க்ளூவால் போட்டான்ல அதுக்காக நம்மளும் கொஞ்சம் க்ளூவால போட்டுட்டு அவனை வெறுப்பேற்றலாம். வெளியே வருவனான்னு சொல்லிட்டு க்ளூவாலுக்கு பின்னாடியே உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்தில் வாடா, நீ நல்லா பக்கத்தில் வா. பார்த்துக்கலாம். பக்கத்தில் வாடா, பக்கத்தில் வாடா. வரமாட்டானே, அங்கே நிற்கிறானே. வா. வரான். வெளியே வந்து எவ்வளோ தெனாவட்ட ஆட்டம் போட்டுருக்கான் பாருங்க. ஹெல்த்தை வேற கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டான். கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் அடிக்கலாம். ஹெல்த்தை ஏற்றி விட்டாச்சு. போய் இறங்கிட வேண்டியதான். நம்மளே களத்தில் இறங்கி அடிச்சிட வேண்டியதான். நம்மளே ஏறி போய் வச்சு சாத்திர வேண்டியதான். இப்போ வந்துதான் வந்துட்டான். போடு ஹெட்ஷாட். வேற லெவல் ஹெட்ஷாட். கொஞ்சம் செத்துட்டான். சூப்பர். வேற லெவலில் கெத்தா போய் அடிச்சாச்சு. மாவாட்டர் எமோட்லாம் போட்டு எனிமியை சமயம் கடுப்பேற்றி வேற லெவலில் போய் அடிச்சாச்சு. போடு டண்டனக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்சா 3 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். see you next video. Bye.